ஆனா இவர் சொல்வது புள்ளி விவரம் தானே சொல்றாரு. ஆலய வழிபாட்டின் அவசியம் நட்சத்திரக்குறி. கூழுக்கும் கஞ்சிக்கும் பாடிய உழவையார் ஒரு நாள் கால்நடையாக நடந்து வந்து களைப்பு தீர இறைவன் நடனமிடும் ஒரு சிவாலயத்திற்குள் வந்தார். வந்தவர் இறைவன் திருவுருவச் சிலைக்கு எதிராக தன் இரு கால்களையும் நீட்டி அமர்ந்தார். அங்கிருந்த பக்தர்களும் ஒருவர் ஔவையாரை பார்த்து, பகவான் இருக்கும் திசையை நோக்கி பாதத்தை நீட்டி அமர்வது பாவமல்லவா என்று சற்று பயத்துடன் கேட்டார். காரணம், ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ என்று முருகனுக்கே அறிவுரை சொன்ன மூதாட்டி அல்லவா அவர்? அதற்கு ஔவையார் முறுவல் பூத்த முகத்தவராக, இறைவன் இல்லாத திசையை காட்டு, கால் நீட்டுகிறேன் என்றார். இவ்வாறு இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற தத்துவத்தை சொல்லவே ஔவையார் இந்த விளையாட்டை அரங்கேற்றினார் என்ற ஒரு கதை உண்டு. இதே ஔவையார்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் சொல்லியிருக்கிறார். இது சற்று முரண்பாடாக தெரியவில்லை. இல்லை, இது உடன்பாடுதான். கடவுளுக்கு எதிராக காலை நீட்டி கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லாமல் சொன்னதும், அவரை ஆலயத்தில் சென்று வழிபடுவதுதான் ஆகச் சிறந்தது என்று சொன்னதும் சரிதான்.